எஸ் ராமகிருஷ்ணனுடைய தொலைந்து போதல் அப்படின்ற ஒரு கதை. இந்த கதை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதுதான். தன்னுடைய போதாமை, தன்னுடைய இயலாமை, தான் வீட்டுக்கு தான் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் பொய்த்து போகும்போது ஒரு மனிதன் தொலைந்து போயிடுறான். அவன் தன்னை தொலைச்சிக்கிறான். அதுதான் உண்மையானது. அதுதான் சொல்லுவார் அந்த கதையில. என்னன்னா, ஒரு தந்தை, அந்த தந்தை ஒரு குமாஸ்தா வேலை செய்யக்கூடியவர். ஆனா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த வீட்டில் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். ஆனால் எதுவுமே இவரால் நிறைவேற்ற முடியாது. அந்த மனைவி இவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை இவரால் பூர்த்தி செய்ய முடியாது. கடைசியில் இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஊரை விட்டே, அந்த வீட்டை விட்டே எல்லாத்தையும் நான் துறந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரயில் ஏறிடுவார். அதுக்கு பிறகு அவருடைய மகளுக்கு ஒரு கடிதம். கடைசியா ஒருத்தர் வீட்டு கதவை தட்டி கேட்பாரு. இந்த அம்மா, அந்த வீட்டோட அம்மா போயிட்டு, எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, வந்துடுவார், வந்த உடனே அவங்க கடனை நாங்கள் திருப்பி செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இது என்னடா அப்படின்னா, தாம் எதிர்பார்ப்புகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவனும் தொலைந்து தான் போயிடுறான். அவன் ஒன்று மென்டலி தொலைந்து போயிடுறான், இல்லைன்னா ஃபிசிக்கலி தொலைந்து போயிடுறான்.